எந்த வலிய வேணாலும் தாங்கிடலாம். ஆனா, நம்பிக்கை துரோகத்த மட்டும் தாங்கவே முடியாது அப்டின்றமா வந்து சொல்லி, இப்போ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறிட்டு இருக்கா. அதாவது யாருக்கு யார் மேல வச்சிருந்த நம்பிக்கைய யார் உடைச்சாங்க அப்டின்றது தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமே. அது மட்டும் இல்லாம இந்த பைரவி இப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கதறத்துல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே கிட்ட பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, சண்ட போடுறாங்க. எதுக்காக எஸ்எஸ்கே என்ன நம்ப வச்சு கழுத்த அறுத்தீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தானே இந்த மொத்த விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட விட்டேன். அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவத்தோட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில எஸ்எஸ்கே இருந்துட்டு, "இங்க பாரு பைரவி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நெனச்சேன். உனக்கு துரோகம் பண்ணணும்லாம் நான் நெனைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒண்ணு நெனச்சேன். ஆனா இங்க நடக்கிறது வேற நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இலக்கியாவுக்கு இந்த இடம் கிடைச்சு தான் ஆகணும் அப்படின்றது விதி இருந்தா, நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த பைரவி முழிக்கிறா. ஐய்யயோ! என்ன ஏமாத்திட்டானே! அதாவது வேற ஏதோ பண்ணிட்டு ஏமாத்திட்ட மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருந்த பைரவிக்கு, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஆப்புகள் வந்து தயாராச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "நீங்க பண்ண காரியத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் இங்கேயே விட்டு போணும். ஆனா என்ன பண்றது? இலக்கியாவோட நல்ல மனசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நான் பார்க்குறேன். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கரமான கோவத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, எத்தனையோ விஷயத்துல இந்த பைரவிய மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா, இப்ப கூட அதாவது இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துமே கூட, இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது, யாருக்கா இருந்தாலுமே கோவம் வரும். அது நம்ம கௌதம் தான் இல்ல, இலக்கியா தான் இல்ல ஜானகி தான் இல்ல, யாரா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோவம் எல்லாமே வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு, அதாவது நீங்க இனிமே வேணவே வேணாம். நீங்க முதல்ல இந்த வீட்ட விட்டு போனா மட்டும் போதும். நானும் இலக்கியாவும் இந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களால தான் இந்த குடும்பமே நிலகுலைஞ்சு போனதுக்கான காரணம். கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ அஞ்சலியோட அந்த ஒரு ஏமாற்றத்த தாங்க முடியாம, இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவிய வெறுக்குறாங்க. ஆனா இலக்கியா இருந்துட்டு, இல்ல கௌதம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும். அதாவது அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உயிர் பிச்சை போடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா முடிவு பண்றாங்க. உண்மையிலேயே இந்த பைரவிய விரட்டியிருந்தா கூட இந்த பைரவிக்கு அவ்ளோ வலிச்சிருக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா இலக்கியா உயிர் பிச்சை போட்டு அவ இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னு வைங்களேன். அப்படி அவ சப்போஸ் அங்க இருக்கிறா அப்படின்ற பட்சத்துல, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்து நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் கேவலமா தான் நெனைக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த மாரி சொன்னோனே பைரவிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பட் இருந்தாலும் அத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, மடி பிச்சை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி வீட்ட விட்டு போனா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது தான். அதுல வந்து தப்பே கிடையாது. ஏன்னா அப்படி போயிட்டாங்க அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.